எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, 21ஆந்தேதி ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டு வந்து என்னென்னா, நம்ம 24,699 முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 24,525லேருந்து 24,873 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ரேஞ்ச் இருக்கும்போது நாளைக்கு ரேஞ்சு உடைக்கணும் அப்படின்னா ஜூலையோட ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போகணும். அப்போ தான் இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும் அவங்களால. ஓகேங்களா? இது எல்லாமே என்னுடைய ஓப்பனிங் டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். நான் வந்து செக்யூரிட்டிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரருக்கான ஒரு மெத்தட் தான் போய்கிட்டு இருக்குது. இது எதுவுமே ரியல் ட்ரேட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயினாக புரிஞ்சுக்கங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை நான் கொண்டு போகிறேன். அந்த ஐடியாஸ்க்கான ஒரு முயற்சி தான் நான் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங்னா ரியல் ட்ரேடிங் கிடையாது. இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதை ரியல் ட்ரேட் நினச்சிட்டு பண்ணாதீங்க. இது ஃபுல்லாக பேப்பர் ட்ரேடிங். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்கு ஒரு புது எவால்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ். அது பெருசாக ஒரு பெரிய இது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நமக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதில் போகலாமா சரியா இல்லையாங்கிறது பார்க்குறது தான். ஆப்ஷன் பையர்ஸ் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வர்றது. அப்போ வந்து இப்போ வந்து இந்த ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சதுனால மார்க்கெட் எங்கே வந்தாலும் மூவ் ஆகும். ஏன்னா நாளைக்கு இங்கேருந்து மார்க்கெட் இங்கேயே போகலாம், இல்லைன்னா இங்கேயே வரலாம். ஒருவேளை நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கணும். இந்த கேப் ரொம்ப முக்கியமானது. இந்த கேப்பை உடச்சாச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் 30,000 போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே சப்போர்ட் ஆகிடும். இங்கேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். அடுத்து இதை உடைக்கல அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி இந்த வாரம் ஃபுல் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு பார்க்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னென்னா நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் இந்த ரேஞ்சு தெரிஞ்சிச்சு. இந்த இதுக்குள்ள தான் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்கிறனால நம்ம ப்ரீமியம் செக் பண்ணி பார்க்கணும்ல, எந்த மாதிரி ப்ரீமியம் போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ரீமியம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக்ஸ் வச்சு இந்த ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்கில் இந்த ப்ரீமியம்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அது என்ன மாதிரி ப்ரீமியம்னா 43, 87, 174, 260. ஸோ இதெல்லாம் வச்சு பாருங்கள். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸும் 43 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். 43 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ப்ரீமியம்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர்ஸை வந்து டச் பண்ணதா மூவ் ஆகுதா இல்லையா. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் நம்ம சரியாக இருக்கா இல்லையா நம்ம தெரியும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இந்த ஓவர் ட்ரேடிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஓவர் ட்ரேடிங்னால் நம்ம ரொம்ப நிறைய லாஸ் ஆகலாம். ஸோ இதை பார்த்துட்டு நிதானமாக பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி போகுதுன்னு. நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கிறேன், என்ன மாதிரி ரேஞ்சு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.